ஹை ஃப்ரெண்ட்ஸ், இறால் மீன் கறி. அதாவது இதை நாங்கள் கொஞ்சுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இதை வந்து நல்லா வறுத்து அரைச்சி எப்படி வைக்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சி மீன் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கணும். அதாவது அது இந்த மீனுடைய குறுக்கு சைடில் வந்து ஒரு சின்ன கருத்த இது போல் இருக்கும். அதெல்லாம் நீட்டாக எடுத்து கழுவினா அது வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட பாருங்கள். சரி, இப்போ கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான இது என்ன, சின்ன வெங்காயம் நிறையவே போடணும். அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நீள நீள வாக்கில் கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை இவ்வளவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5, 6 பச்சை மிளகாய் இதுவும் கூட கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொஞ்சி கறி. நம்ம முருங்கைக்காவும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், தேங்காய் இப்படி நல்லா பூ போல் திருவி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம வறுக்கும்போது நல்லா கரியாமல் இந்த தேங்காய் வறுக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு, கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு, நம்ம அது இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த கடாய். வெறுமனே எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமல் தேங்காய் போட்டுட்டு கொஞ்சோண்டு நல்ல மிளகும் போட்டு, அது கூட அப்படியே நம்ம நல்ல கேஸை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக வறுக்கலாம். ஏன்னா கேஸை கூட்டியே வைக்காங்க. இது கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு கறி. அது கூட கொஞ்சோண்டு ஒரு 5, 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதாவது கேஸை சிம்மில் வச்சு வறுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். அது கூட ஒரு 5, 6 காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நம்ம இது கூட அதுக்கு தேவையான பொடிகள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இதை பாருங்கள், தேங்காய் அப்படி நல்லா சிம்மில் வச்சு வறுக்கும்போது எந்த மாதிரி வறுபடுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் அந்த கறி வந்து 2 நாள் கூட வச்சு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான பொடிகளெல்லாம் ஆட் பண்ணலாம். என்ன பொடிகள் பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் கலரில் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி மாத்திரம் போட்டால் போதும். மல்லிப்பொடி அதிகம் போட வேண்டாம். ஏன்னா தேங்காய் தான் நம்ம நிறைய திருவி வச்சு இது கூட வறுத்து இந்த கறிக்கு அரைக்கணும். அப்போ 1 ஸ்பூன் மல்லிப்பொடி மாத்திரம் போட்டு, அந்த மல்லிப்பொடி நல்லா அதுவும் கூட சேர்ந்து இந்த தேங்காயும் கூட சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிளகுடி போடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுடி போட்டு அதையும் ஒரு எத்தனை ஸ்பூன் உங்கள் எரிவுக்கு எவ்வளவு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு போட்டுக்கங்க. நான் 2 ஸ்பூன் மிளகுடி போட்டிருக்கேன். தனி மிளகுடி இது போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, நான் பாருங்கள் எண்ணெய் கலரில் வந்திருக்கு, நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கா. இனி நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எடுத்து இது கூட ஒரே ஒரு தக்காளி போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் மண்சட்டியில் இந்த குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். கேஸில் மண்சட்டி வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விடுங்க. ஏன்னா இந்த கறிக்கு அதிக எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டு கடுகு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சேர்க்கலாம். என்னென்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தக்காளி போட்டுலாம் அரைக்கும். அது கூட கொஞ்சோண்டு தக்காளி போட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம இதுக்கு இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பும் போட்டு கூட வதக்கிக்கலாம். அப்போ வெங்காயம் வந்து நல்லா பண்ணுவாங்க. பாருங்கள், முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காவும் நம்ம இது கூட சேர்த்துக்கிடணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். கேஸ் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இந்த குழம்பு வைக்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறம்னா ரொம்ப கருக்குதளவாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி செவக்குது அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட்டத்தில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்க அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசித அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருளை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுட்டு அதையும் கூட ஒரு நல்ல ஒரு வதக்கிக்கோங்க. முருங்கைக்காயும் இந்த எண்ணெயிலே கடந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு, இது கூட கொஞ்சோண்டு கொஞ்சி நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல கொஞ்சி, இந்த கொஞ்சியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 5 செகண்டு நல்லா அப்படி பெரட்டி பெரட்டி வதக்குங்க. பாருங்கள், பெரட்டி அந்த எண்ணெயிலே அந்த கொஞ்சி வந்து வதக்கும்போது கொஞ்சம் நல்லா சுருண்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சியில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விடும். அது கூட முதல்ல தண்ணி ஒன்றும் விடாமல் இப்படி வதக்குனா போதும். பாருங்கள், கொஞ்சின்னு சொல்கிறது இறால் மீனை தான் நான் சொல்கிறேன். இந்த இறால் மீனையும் போட்டு நல்லா அப்படி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க, நைஸாக அரைச்சி வச்சுங்க. அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ
கொஞ்சம் நிறையவே தண்ணி வைங்க. ஏன்னா இறால் மீனும் வேகணும், அப்புறம் வந்து முருங்கைக்காவும் வேகணும். எல்லாமே நல்லா வேகணும். அது கொண்டு இறால் வந்து வேகாமல் இருந்தால் அது வந்து கொஞ்சம் வயிறு வேதனை வந்துரும்னு சொல்லுவாங்க. அது கொண்டு அது நல்லா வேகணும். மற்ற மீன் மாதிரி கிடையாது, போட்ட உடனே வேகிறதுக்கு. இறால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொண்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு புளி சேர்க்கணும். நான் வந்து குடம்புளி சேர்க்குறது உண்டு. நான் வந்து குடம்புளி எடுத்து கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான புளியை வந்து நீங்கள் கரைச்சி விட்டுருங்க. நான் குடம்புளி இருக்கொண்டு குடம்புளி சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. அது மேலே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எரிவு கம்மியாக இருந்து அது கொண்டு நான் கொஞ்சம் மிளகுடியும் இது கூட சேர்த்துருக்கேன். அதாவது காஷ்மீர் பொடி, அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எரிவு கம்மியாக இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பும் பார்த்து, நான் எனக்கு உப்பும் கம்மியாக இருந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த குழம்பு பாருங்கள், என்ன தலான்னு கொதிக்கி அப்படி நல்லா கொதித்து வரும்போது மணமாக இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும். கொஞ்சி தீயல்னாக்கும் இது எங்கள் ஊரில் சொல்லுவோம். இது வந்து இறால் தீயல்னு சொல்லுவாங்க. அதான் குஞ்சு மீனை தான் இறால்ன்னு சொல்கிறேன், இறால் மீனை தான் கொஞ்சின்னு சொல்கிறேன். இதை தீயல்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள் என்ன அளவாக குழம்பு அப்படி வெட்டி தலான்னு கொதிக்கி இந்த ஸ்டேஜில் என்ன செய்யுங்க, கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்கும்போது அது நல்லா வெந்து கொஞ்சி முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பாருங்கள் அப்படி மேலே அப்படியே எண்ணெய் பிரிந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வற்றணும். வற்றுத அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கேஸை சிம்மிலே வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா வற்றி மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறில் போட்டு விரவி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சுட்டு சோறில் அப்படியே பாருங்கள் குழம்பு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா தலான்னு குழம்பு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகட்டும். கட்டியாகும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த கொஞ்சில் வந்து இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்ல இதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது பாருங்கள் குழம்பு நல்லா தலான்னு எப்படி கொதிக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கட்டிக்கு அந்த கொஞ்சி கூட சேர்ந்து அந்த கொஞ்சி, முருங்கைக்காய், போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி தலான்னு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி குழம்பு இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கட்டிக்கு இருக்கணும். இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து வெளியிலேயே வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு 2 நாள் வரை சூடாக்கி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை எங்கள் ஊரில் நாங்கள் கொஞ்சி தீயல்னு சொல்லுவோம். அதாவது இறால் மீனை தான் கொஞ்சின்னு சொல்கிறோம். இதை இறால் தீயல்னு சொல்லுவோம். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சமையல் ரெசிப்பியில் நான் வேறு ஒரு குழம்ப பற்றி வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி.